ஹலோ மக்களே, ஜீவா மீனாட்சி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக நம்ம மீனாட்சி ஜீவாவுக்கு திருமணம் ஆயிடுது. அதே சமயத்தில் இதை பார்த்த அப்பத்தான் சும்மா விடுவாங்களா? வீட்டுக்கு வந்து சரியான ஆட்டம் ஆடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மீனாட்சியை ஜீவா கிட்ட அப்பாத்தான் சொன்னாதான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன்னு சொல்லும்போது செம மாசா ஒரு பிளான் பண்ணி நம்ம ஜீவா மீனாட்சியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மீனாட்சி கையினால் வழக்கேற்றுறாங்க. இதை பார்த்தா அப்பாத்தாவுக்கும் மீனாட்சிக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆரம்பிக்க போதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஜீவா இப்படி அதிரடியாக வந்து மீனாட்சி காலத்தில் தாலி கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நின்ன யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதே சமயத்தில் சுமதியும் சரி இதுக்கு மேலே நம்ம எதுவுமே செய்ய முடியாது, மீனாட்சி வந்து இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நடந்தது வேணும்னா இப்படி இருக்கலாம், ஆனால் என்னைக்கா இருந்தாலும் ஜீவா தானே தாலி கட்டியிருக்கா, அதனால் இதுக்கு மேலே வந்து நம்ம இதில் எதுவுமே தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சுமதியும் மீனாட்சியை சமாதானப்படுத்துகிறாங்க. மீனாட்சிக்கு தாங்கவே முடியல, அப்படியே ஜீவாவை எதிர்த்து நிற்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட என் சம்மந்தம் இல்லாமல் இப்படி ஒரு செயலை செய்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு. நம்ம சுமதியும் ஜாதகத்தில் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஒரே வீட்டில் தான் இவங்க 2 பேருமே மருமகளாக போய் சேருவாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம சுமதிக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி, நம்ம தான் என்ன பிளான் பண்ணாலுமே அது நடக்காது, கடவுள் இவங்க 2 பேரை தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம சுமதியும் மனசு ஆறுதல் அடைகிறாங்க. நம்ம மீனாட்சி சமாதானப்படுத்தினாலும் மீனாட்சி சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. நம்ம ஜீவாவும் மீனாட்சி கிட்ட மீனாட்சி நீ நினைக்க மாதிரி இல்லை, அந்த ஆதி ரொம்பவே கெட்டவன், நான் ஏற்கனவே இதை பற்றி உங்ககிட்ட நான் சொன்ன அப்புறமா நீ தான் புரிஞ்சுக்காம இருக்க, அவனோட ஃப்ரெண்டு புவனாவை வந்து இந்த மாதிரி செய்ததுக்கு எல்லாமே காரணம் ஆதி தான், அப்படி இருந்தப்புறம் நீ வந்து எதை பற்றியுமே யோசிக்கலை, இப்போ கூட அந்த ஆதிக்கிட்டேருந்து நான் உன்னை காப்பாற்ற தான் செய்திருக்கேன், எப்படியாவது உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆதியை இப்படி அடிச்சுட்டு உன் கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மீனாட்சியும் நீ என்ன ரொம்பவே நல்லவனா, அந்த ஆதி ஒரு விதத்தில் இப்படி இருந்தானா நீயும் ஒரு கெட்டவன் தான், ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அப்படியே ஜீவாவை எதிர்த்து நிற்கிறாங்க. இனி ஒருபோதுமே உன்னை வந்து நான் என்னோட கணவனாக ஏற்றுக்கவே மாட்டேன், நீ வேணுன்னா என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கலாம், அதுக்காக எல்லாம் நான் உன்னை கணவனாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி ஜீவாவை எதிர்த்து நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜீவாவோட அம்மா எல்லாரும் சேர்ந்து மீனாட்சியை சமாதானப்படுத்தி சரி ஒரு வழியாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிறாங்க. இதை பார்த்து அப்பத்தான் அப்படியே அதிர்ச்சியாகி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் சரியாக வெளுத்து வாங்கிட்டு வீட்டுக்கே கிளம்பிடுறாங்க. அப்பத்தாவும் தேவி கிட்ட இனிமேல் இந்த வீட்டுக்கு தானே அவங்க வந்தாகணும், என்ன நடந்தாலுமே அந்த மீனாட்சி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏற்கனவே அவளோட அக்காக்காரி இங்கே ஒருத்தி இருக்கிறது போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ தங்கச்சி வேற வந்துட்டா, இதுக்கு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க குடும்பமாக சேர்ந்து இப்படி செய்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீனாட்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, இதில் இந்த குடும்பத்தோட மருமகளாக ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு எப்படிதான் இவங்க எல்லாம் யோசிக்க முடியுதோ அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் பயங்கரமா அந்த இடத்துல பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாம அப்படியே அந்த சாமி கிட்ட இருக்கக்கூட வேலை எடுத்துட்டு வாசல்லே ஒரு சேரை போட்டுட்டு இந்த மீனாட்சியும் ஜீவாவும் சேர்ந்து வீட்டுக்கு தானே வந்தாகணும், இவங்க வாசல்ல வரும்போதே அவங்கள வந்து அடிச்சு வெளியில அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அப்பதான் ஒரு பிளான் பண்ணி அப்படியே வாசல்லே ஒரு சேரை போட்டுட்டு அந்த வேலையும் வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவாவோட அம்மாவுக்கு பயங்கர பதட்டமா இருக்கு. ஜீவா நீ பாட்டுக்கு இப்படி செய்துட்ட, ஆனா வந்து அத்தையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, உன்னோட பாட்டி எப்படி இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்க, எப்படியுமே அப்போ தான் ஏதாவது பிரச்சனை பண்ண தான் ஆரம்பிப்பாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஜீவாவும் அதை பற்றியெல்லாம் நீ எதுக்கமா கவலைப்படுற, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், மீனாட்சியை வந்து யாருமே எதுவுமே தப்பாக பேச தவறு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலாக நம்ம ஜீவாவும் மீனாட்சியும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் போதே நம்ம அம்மனை வந்து வாகனம் அப்படியே வருது. அதை பார்த்த நம்ம ஜீவா மீனாட்சி சுமதி எல்லாருமே அப்படியே நின்று சாமி கும்பிட்றாங்க. அந்த அம்மன் அருள்னால அப்படியே கரெக்டாக அந்த சமயத்தில் ஜீவாவை மீனாட்சியும் அதுக்கிட்ட வரும்போது அப்போத்தான் அப்படியே பார்த்த உடனே நெல்லுங்க எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜீவாவுக்கு என்னதான் அப்போதான் சொன்னாலும் அதெல்லாம் காதுலேயே கேட்க மாட்டேங்குது. நம்ம ஜீவாவோ மீனாட்சியை கல்யாணம் பண்ண சந்தோஷத்துலேயே இருக்காங்க. அப்படி அப்போதான் நில்லுங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஜீவாவும் என்னாச்சு எதுக்கு இப்போ எங்களை நிப்பாட்டிடுறீங்க அப்படி கேட்கும்போது அப்போத்தாவும் எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கும் இவளுக்கும்
இவ எப்போவுமே ஒத்து போகாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் இவளை வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வருவேன். ஒரு நாளுமே நான் வந்து இவளை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா மீனாட்சியை எதிர்த்து நிற்கும்போது சுமதி இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. தேன்மொழியும் அப்பத்தா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தாவும் என்ன ஆத்தாக்காரியும் அக்களாரும் சேர்ந்து எல்லாரும் எங்கள் குடும்பத்தை ஏமாத்த பார்த்துட்டிங்களா? ஏற்கனவே உன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இங்கே வந்தே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் தீரதுக்கு முன்னாடி நீ வேற வந்துச்சியா அப்படி சொல்லிட்டு அப்பத்தா எதிர்த்து நிற்கும் போது நம்ம ஜீவாவும் என்ன பேசுகிறா அப்பத்தா? நான் இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு. நான் கல்யாணம் பண்ண பொண்ணோட முறையாக வீட்டுக்கு வரேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ஜீவா அப்பத்தாவை சரியாக எடுக்கும்போது அப்பத்தாவும் ஒரு கட்டத்தில் சரி நீ வேணும்னா வீட்டுக்குள்ளே வந்துக்கோ. ஆனால் அவளோட கழுத்தில் கட்டின தாலியை இப்போவே கலத்து எரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அப்படி நிற்கும்போது அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஜீவாவும் என்ன சொல்கிற அப்பத்தா? இதெல்லாம் என்னால் செய்யவே முடியாது. இப்போவே நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தான் ஆவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தாவும் அந்த வேல் வச்சுட்டு அப்படியே எதிர்த்து நிற்கிறாங்க. செம மாசாட்டு ஒரு பெரிய ஒரு ஆட்டத்தையே போடுறாங்கன்னு சொல்லலாம். அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஜீவாவும் சரி வா அப்பத்தா பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு போகலான்னு சொல்லி நம்ம மீனாட்சியோட கை அப்படி இழுக்கும்போது மீனாட்சியும் இல்லை ஒரு நாளுமே நான் இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டேன். அப்பத்தா எப்போ வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்களோ அந்த சமயம் தான் வீட்டுக்குள்ளே நான் வருவேன். அது வரைக்கும் பொறுமையாக தான் இருப்பேன்னு நம்ம ஜீவா கிட்ட மீனாட்சி எதிர்த்து பேசும்போது ஜீவாவன் நீ ஒரு பிடிவாதக்காரி, நீ நினச்சது நடந்தாகணும் அவ்வளோதானே, இதிலே நில்லுக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவும் மீனாட்சியும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரமாக குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நிற்கும்போது அப்போ தான் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படியே சாமிக்கு முன்னாடி நின்று ஒரு திருநூறு எல்லாம் வச்சு அப்படியே சரியான ஆட்டம் ஆடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெளியிலேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே என்னது இது புதுசாக கல்யாணம் ஆகி வந்த மணப்பொண்ணையும் பையனையும் இப்படியே வாசலில் நிற்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கும்போது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அப்பத்தா தான். அவங்கனால தான் இவங்க இன்னும் வீட்டுக்குள்ளே போகாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே அப்படி நம்ம அப்பத்தாவை பார்க்குறதுக்காக ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வராங்க. அதோடு இல்லாமல் அப்பத்தா கிட்ட என்ன இப்போ தானே புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அப்படிப்பட்டவங்கள என்னை வீட்டுக்குள்ளே விடாமல் இவ்வளோ நேரம் ஆவியும் பாருங்கள், இருட்டின பிறவும் இவங்க 2 பேரும் வெளியிலேயே நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நல்லாவா இருக்குது? நீ கொஞ்சம் கோபத்தை குறைச்சா தான் என்னவா, உனக்கெல்லாம் வயசாகுதுல்ல அப்படி சொல்லிட்டு அப்பத்தாவை எல்லாரும் எதிர்த்து நிற்கும்போது அப்பத்தா அவங்களோட பிடி நிலையை விட்டு கொடுக்காம இருக்காங்க. இல்லை கண்டிப்பாக வந்து என்னால் இதெல்லாம் முடியாது, எப்படி இருந்தாலுமே நான் அவளை ஒரு நாளுமே மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவமும் இருக்குது, இந்த குடும்பத்துக்கெல்லாம் அவள் சரியான ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாம் அப்பத்தான் அதில் இருக்க திருநூறு எடுத்து அப்படி நெத்தியில் பூசிட்டு சரியான மாஸ் டைலாக்லாம் விடுறாங்க. அந்த சமயத்தில் இதெல்லாம் கேட்டிருந்த மீனாட்சியும் இனி இந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கும்போது நம்ம ஜீவா மீனாட்சியை சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம அப்பத்தாவோ நம்ம மீனாட்சியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட மாதிரி இல்லை, அந்த இடத்துலேருந்தே கிளம்பிடுறாங்க. இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு நம்ம ஜீவாவும் மீனாட்சியை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் முறையாக வீட்டுக்கு வந்திருக்கா, அதனால் விளக்கேற்றணும்னு சொல்லி நம்ம மீனாட்சி அந்த வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி மருமகளாக போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இனிதான் அப்பத்தாவுக்கும் மீனாட்சிக்கும் உள்ள ஆட்டோ செம்ம சுவாரஸ்யமாக இருக்க போதுன்னே சொல்லலாம்.